Dear students, today online class math subject. Now exercise 1.3 பார்க்கலாம். 1.3ல ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா fill in the blanks கேட்டிருக்காங்க. 1.3 exercise 1.3ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபில்லப்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா -80 இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு -80ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம டேஸை ஃபைண்ட் பண்ணோம். ஸோ நம்ம டேஸ் கொடுத்துருக்காங்களே அதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்னென்னா இதை கொஸ்டின் மார்க் பண்ண போகிறோம். இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். அதே போல் நம்ம தெரியாத வேல்யூ என்னன்னு சொல்லி கன்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி கன்செப்ட் பண்ணணும். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ எப்படின்னா ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக டேரெக்டாக போட்டலாம். பட் தெரிஞ்ச சமக்கு போடுவோம், தெரியாத சமக்கு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அகைன் ரைட் கொஷின் -80 இன்ட்டு டேஸ், அதாவது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு -80. ஓகே, நம்ம என்னென்ன எதோட வேல்யூ ஃபைன் பண்ணால் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -80, லெஃப்ட் சைடு இருக்கிற -80 வந்து இந்த சைடு என்னென்னா டிவைட், அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இது வந்து என்னென்னா இந்த சைடு வரும்போது ரைட் சைடு சேஞ்ச் ஆகும்போது என்ன டிவைட் ஃபார்மில் வந்துடும். ஸோ -80. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கேயும் -80 -80. ஸோ கேன்சல் இல்லையா? கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அதாவது 180 is 80, 180 is 80. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ஸோ இப்போ இதுக்கு என்னென்னு நீங்கள் போட்டுக்கணும் 1. ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக கூட பாருங்கள், -80 இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு -80 இருக்கா? அதாவது 80யோட எந்த நம்பர் மல்டிபிள் நமக்கு 80 கிடைக்கும் அப்படின்னா 1ங்கிற நம்பர் மல்டிபிள் நமக்கு 80 கிடைக்கும். இது ப்ளஸ்ஸாக மைனஸ்னால் மைனஸ், ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ். ஸோ சிம்பிளாக போகிறனால நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா -10, அதாவது செகண்ட் பாயிண்ட் -10 இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு 20. இதுவும் நம்ம டேரெக்டாகவும் போட்டுக்கலாம், ஆனால் ஸ்டெப் பை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஆஸ் யூஷுவல் -10 ப்ராக்கெட் இது பண்ணிக்கோங்க. இன்ட்டு டேஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, நான் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 -10, அதாவது மல்டிப்ளிகேஷன் 10 வந்து சேர்ந்து என்ன ஆகும்னா ப்ளஸ் டிவைட் ஃபார்மில் அதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 20. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 110 is 10, 2 10s are 20. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2. அப்போ இதோட ஆன்சர் என்ன நீங்கள் போட்டுக்கிறீங்க? 2ன்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எதாவது 3, 4, 5 இருக்குது. நான் 3, 4 நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. 5th நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 5th பாயிண்ட் பாருங்கள். 5th பாயிண்ட் என்ன இருக்குது? டேஸ் இன்ட்டு 75 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஓகேவா? இதோட ஆன்சர் பாருங்கள். ஆல்ரெடி சொன்னது தான். டேஸ்க்கு என்ன பண்ணுங்க? எக்ஸ்ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 75 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 டிவைட் செய்யறதுனா டிவைட் 75. அப்போ எந்த நம்பர் 0 டிவைட் பண்ணாலும் மல்டிபிள் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர் 1, செகண்ட் ஒன் ஆன்சர் 2 அண்ட் 5th ஒன் ஆன்சர் 0. ஓகே, நீங்கள் தேர்ட் அண்ட் 4th ஒன் ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா? செகண்ட் பேட்டர்ன் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு மொத்தம் 3 சம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். -15 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 75. ஓகே, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. அதாவது இந்த சைடு உள்ளதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். இதுக்கான ஆன்சர் -15 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணலாமா? 5 5s are 25, 5 ரிமைனிங் 2, 1 5 is 5, 5 + 2 ஈக்குவல் டு 7. இதுக்கு பிஃபோர் என்ன சிம்பிள் இருக்குன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட ஆன்சர் என்ன? அது -75 வந்திருக்கு. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா +25 வந்து சாரி, இதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்குன்னா -75 வந்திருக்கு. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா +75 சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ஆர் சேமா அப்படின்னா கிடையாது. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபால்ஸு. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் ஃபால்ஸு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா -100 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0ன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0 தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0 கிடைக்குதான்னு பார்க்கலாம். -100 இன்ட்டு 0, -100 0 மல்டிப்ளை நமக்கு என்ன தான் கிடைக்கும்? இப்போ பாருங்கள், -100 0 மல்டிப்ளை நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும். 0 20 மல்டிப்ளை பண்ணணும் ஈக்குவல் டு 0. 0 இதை 20 மல்டிப்ளை என்ன கிடைக்கும்? 0 தான். அதாவது 0ட எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி, 10,000 10,000 க்ரோஸ் எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் சரி, 0ட எந்த நம்பர் மல்டிப்ளை நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும்.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட ஆன்சர் எல்லாமே நமக்கு 0 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ட்ரூ. ஓகேங்களா? இது செகண்டுக்கான ஆன்சர். தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன இருக்குன்னா 8 × -4 = 32 இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 32 வரும்னு சொல்லியிருக்காங்க. வருதான்னு பார்க்கலாம். 8 × -4 8 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும் இல்லையா? = 32. ஓகே, பட் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னா மைனஸ் சிம்பிள். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ மைனஸ் போட என்ன இருக்கும்? இங்கே -32 இருக்குது, பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா +32 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ஆர் சேம் அப்படின்னா கிடையாது. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேட்டர்ன் அண்ட் செகண்ட் பேட்டர்ன் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் பேட்டர்ன் பாருங்கள். தேர்ட் பேட்டர்னில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வில் பி த சைன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது என்ன சைன் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைன்னா என்ன? ப்ளஸ் மைனஸ் என்ன சொல்லுவோம்? சைன்னு சொல்லுவோம். தேர்ட் சம் பாருங்கள். சைன் என்ன? சைன் என்னது? ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளை டிவைட் இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைனுன்னு சொல்லுவோம். சைனுன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? வாட் வில் பி த சைன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர். அதாவது என்ன அப்படின்னா 16 டைம்ஸ் போடுறீங்க, பட் எதில் போடணும்? நெகட்டிவில் போடணும். நெகட்டிவ்னா என்னது? மைனஸில் போடணும். 16 டைம்ஸ் வந்து ஒரு நம்பர் போடுறீங்க. இப்படி போடும்போது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எனி நம்பர் நம்மளை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எடுத்துக்கலாம். -a அந்த மாதிரி எத்தனை டைம் போடணும்னா 16 டைம்ஸ் போடணும். அது எத்தனை டைம் போடணும்? 16 டைம்ஸ் போடணும். மைனஸ் தான் போடணும். பட் இங்கே என்ன ஒரு கண்டிஷன்ஸ் அப்படின்னா இங்கே 6ன்றது என்ன நம்பர் அப்படின்னா ஈவன் நம்பர். ஓகேவா? 6ன்றது என்ன நம்பரு? ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னு வந்துட்டாவே அதோட சைன் என்னவாக இருக்குன்னா ப்ளஸ் தான் இருக்கும். இன்கேஸ் 17 இருக்குது, அப்போ 17ங்கிறது என்னது? 7ன்றது என்னது? ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர்னு அதோட சைன் என்ன வரும்? மைனஸ் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். அதாவது 16 டைம்ஸ் போடணும். எந்த இதுலனா நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் போடணும். அப்போட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஈவன் பாசிட்டிவில் தான் வரும். ஏன் பாசிட்டிவில் வரும்னா இது வந்து என்ன? இது 6ன்றது என்னது அப்படின்னா ஈவன் நம்பர். ஓகேவா? ஈவன் நம்பர்னால என்ன வரும்னா பாசிட்டிவில் தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா therefore பாசிட்டிவ் இன்டிஜர். இதுக்கான என்ன எழுதணும்? பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? என்ன பாசிட்டிவ் தான் இருக்கும் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள். 29 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். சேம் தான், பட் என்ன 29 டைம்ஸ் இருக்காங்க. 29 டைம்ஸ் என்ன பண்ணணும்? நீங்கள் எழுதணும். அது எந்த ஃபார்மில் எழுதணும்? அதாவது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் எழுதணும். அது பிஃபோர் சொன்ன மாதிரி தான் -a அப்படின்னு சொல்லி எத்தனை டைம் ரைட் பண்ணணும்? 19 டைம்ஸ் ரைட் பண்ணணும். 29 டைம்ஸ் ரைட் பண்ணணும். பட் எந்த இதுலனா நெகட்டிவில் நீங்கள் ரைட் பண்ணணும். 29 டைம்ஸ் ரைட் பண்ணணும், பட் நெகட்டிவ் இன்டிஜர்ஸை ரைட் பண்ணணும். பாசிட்டிவ் ரைட் பண்ணக்கூடாது. ஓகே, இது மாதிரி ரைட் பண்ணிக்கிறீங்க. ரைட் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? இது என்ன இருக்குன்னா 9ன்றது என்ன நம்பர் சொல்லியிருக்கேன்? ஆட் நம்பர். உங்களுக்கு ஆட் நம்பர் ஒரு டைம் சொல்லிடுறேன், ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஈவன் நம்பர் நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ ஈவன் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 2, 4, 6, 8 இதுதான் என்னென்னா ஈவன் நம்பர்ஸு. அதே போல் ஆட் நம்பர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 1, 3, 5, 7 and 9. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 2, 4, 6, 8 அண்ட் ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7 and 9. ஓகேவா? இதுதான் ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். உங்களுக்கு மறந்துச்சுன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 29 டைம்ஸ் போட சொல்லியிருக்காங்க. பட் எந்த இதுலனா நெகட்டிவ் இன்டிஜர்ஸை போட சொல்லியிருக்காங்க. அப்போ நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் போது என்ன பண்ணணும்? நீங்கள் மைனஸ் போட்டு போடணும் இல்லையா? ஸோ மைனஸ் போட்டு போடும்பொழுது 29 டைம்ஸ் போட்டுக்கிறீங்க. இதுக்கு ஆன்சர் பட் எப்படி வரும் அப்படின்னா 9ன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 9ன்றது என்ன நம்பர்ஸு? ஆட் நம்பர்ஸ். 9ன்றது ஆட் நம்பர்ஸ். அப்போ ஆட் நம்பர்ஸ் என்னதோ நெகட்டிவ் ஃபார்மில் தான் வரும். ஓகேவா? இது என்னது? நெகட்டிவ் ஃபார்மில் தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா நெகட்டிவ். ரொம்ப சிம்பிள் தான். இதே இப்போ நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போட்டு பார்த்துட்டு எத்தனை டைம்ஸ்க்கு நம்மள ஒரு எழுதி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 4th கொஸ்டினா ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப். அதாவது கொடுத்துருக்க சம்மை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள். சிம்பிள் தான். ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணணும். ஃபைண்ட் தி ப்ராடக்ட்னா மல்டிப்ளை. ஓகேங்களா? சிம்பிளானது தான். ஓகே, அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா
5 கொஷின்ஸ் இருக்குது. 5 கொஷனில் இனி 2 சம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ரிமைனிங் 3 சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், -35 × 22. ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்கள், சிம்பிளானது தான். இப்போ ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணி எழுதிக்கோங்க. -35 × 22. ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளை. Now you take 2. 2 5s are 10, 0, remaining 1. 2 3s are 6. 6 plus 1 equal to 7. நெக்ஸ்ட்டு சேம் நம்பராக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன மல்டிப்ளை பண்ணும் அதே நம்பர் தான் நெக்ஸ்ட் வரும். ஏன் அப்படின்னா இது ரெண்டு சேம் நம்பராக இருந்தால் அந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? அங்கே 2 இருக்கனால 2 மல்டிப்ளை பண்ணால் 70 இருக்குது. அதே போல் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னா 2 இருக்குது. அதே 2 எடுத்து 35 மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் தான் கிடைக்கும். என்ன நம்பர்னா 70 தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 0 இங்கே 7 + 0 = 7. ஓகேவா? அதோட ஆன்சர்னா 770. பட் ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ். ஏன்னா கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, -35 கொடுத்துருக்காங்க. ஸோ -777. therefore இது ஆன்சர் எப்படி எழுதுனா -35 × 22 = -770. தட்ஸ் ஆல். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, ரிமைனிங் ஏதோ ஒரு சம் போடுறேன். தேர்ட் ஒன் போடுறேன் பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா -9 × -8 × -7 × -6. ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லாம் வர 2 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம், அதே போல் செகண்ட் 2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், -9 × -8 × -7 × -6. ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இருந்தால் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 8s are 72. ஓகே, இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 6 என்ன வரும்னா 42. ஓகேவா? ஸோ இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். அப்போ என்ன பண்ணால் விட்டு ப்ளஸ் உங்களுக்கு போட தேவையில்லை. இப்போ என்ன பண்ணால் அந்த 2 நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணும். எந்த நம்பர் 2 நம்பர்னா 72 × 42 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணலாமா? 2 2s are 4, 7 2s are 14, 4 2s are 8, 7 4s are 28. ஓகே, நான் ஆஸ் யூஷுவல் ஆடு 4 இருக்குது, அப்படியே 4 ரைட் பண்ணிக்கோங்க. 4 8 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். 12 2 ரைட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 1 இருக்குது. 1 + 1 2, 2 + 8 = 10, 10 0, remaining 1. So 1 + 2 = 3. So therefore -9 × -8 × -7 × -6. This answer is 3024. ஓகேவா? தட்ஸ் ஆல். இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. தேர்டு ஒனுக்கானது எழுதியிருக்கேன். அதே போல் ஃபோர்த்து ஒனுக்கு 2 சம்ஸ் நெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் நீங்கள் செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து 3 சம்ஸ் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் சம் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, check the following for equality and if they are equal mention the property. அதாவது என்னன்னா check the following equality, அதாவது கொடுத்துருக்கதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது ஈக்குவலான ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அது என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் காம்படேட்டிவ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த இதில் எந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 8 - 13 × 7 and 8 - 13 × 7. ஓகே, இதுதான் கொஷினு. இந்த கொஷினில் பாருங்கள், சால்வ் பண்ணணும். மல்டிப்ளைல இருக்கு, எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணணும். பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் எப்பவுமே ஒரு சைன் இருந்தால் தான் சால்வ். அதேதான் -6 -8 இன்டு மைனஸ். இப்போ ஈக்குவல் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி -4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவல் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி எழுதணுன்ற அவசியம் இல்லை. இஃப் தே ஆர் ஈக்குவல்னா தான் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ராப்பர்ட்டி எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தது பாருங்க, மைனஸ் எப்படி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நாட் ஈக்குவல் ஏ வருதுன்னா -4 - 10
போட்டிருந்தா இந்த மாதிரி போட்டிருந்தா இது நான் அடிஷன் தான் பண்ண முடியும். என்ன ப்ராப்பர்ட்டினா 3 உள்ள என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அப்ப இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஜலதோஷம் இருமல் இருந்தால் விக்ஸ் வைப்பதும் நமக்கு அம்மா பக்கத்தில் இருக்கும் உணர்வை தரும். விக்ஸ் தரும் ஜலதோஷம் இருமலின் 6 அறிகுறியிலிருந்து ஆறுதல் மற்றும் நிம்மதியான உறக்கம். தூங்க வச்சுட்டேன். they are equal னு எழுதிட்டு 3 டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுனால therefore it is under distributive property. Distributive property of multiplication. Multiplication first இருக்கு, addition second இருக்குனா of multiplication over addition எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம்ஸ். தேங்க்யூ. வாதிகா நிர்மலா